ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2190வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய அவரது சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தின் நிறைவுரையை இன்று அனுபவிக்கலாம். திருநெடுந்தாண்டகம் பிரபந்தம் 30 பாசுரங்களை கொண்டது. பொருட்சிறப்பு நோக்கி 3 பகுதிகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. முதல் தசகம் சாமான தன்மையில் அமைந்தது, அதாவது திருமங்கையாழ்வார் அவரே பேசுவது போல அமைந்தது முதல் தசகம். இரண்டாவது தசகம் திருத்தாயார் வார்த்தையாக அருளிச் செய்தது. மூன்றாவது தசகம் தோழியரோடு தன் நிலை கூறும் தலைவியின் வார்த்தையாக அருளிச் செய்தது. மூன்றாம் தசகத்தில் உள்ள முதல் 5 பாசுரங்கள் தலைவி தோழிக்கு அறத்தொடு நிற்றலாகும். அடுத்த பாசுரம் வண்டு விடு தூது, அடுத்தது நாரை விடு தோது. இறுதி 3 பாசுரங்கள் தலைவி ஊடல் கொண்டு தோழிக்கு உரைத்தனவாக அமைந்தவை. 3 பாசுரங்கள் அல்ல, 2 பாசுரங்கள் தலைவி ஊடல் கொண்டு தோழிக்கு உரைத்தனவாக அமைந்தவை. அதிலே நிறைவு பாசுரம் பலச்சுருதியாகும். முதல் தசகத்தாலே, முதல் 10ஆலே திருமந்திர அர்த்தம் சொல்லப்படுகிறது. 2ஆம் 10ஆலே துவய அர்த்தமும் 3ஆம் 10ஆலே சரம ஸ்லோகார்த்தமும் கூறப்படுகிறது. பக்தி, பரபக்தி, புருஷகாரம் இவை இம்மூன்றாலும் கூறப்படுகிறது. பிரணவார்த்தம் பிரணவ பொருள் நமக என்பதன் சொற்பொருள், நாராயண என்ற சப்தத்தின் சொற்பொருள் இவையும் இம்மூன்றாலும் சொல்லப்படுகிறது. அகர உகர மகர அர்த்தங்களும் இம்மூன்றாலும் சொல்லப்படுகின்றது. நம்மாழ்வார் தம் திருவாய்மொழியிலே ஜகத்காரணத்வாலே தொடங்கி, அதாவது உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் என்று திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே சொல்லத் தொடங்கி, கடைசி திருவாய்மொழியில் அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை என்று 10, 10, 11 கடைசி நிறைவு பாசுரத்திலே அதிலும் ஜகத்காரணனான அவனையே பேசி தம்முடைய கடைசி பிரபந்தமாகிய திருவாய்மொழியை நிறைவுபடுத்தினார். இவர் திருமங்கையாழ்வார் தம்முடைய கடைசி பிரபந்தமான இந்த திருநெடுந்தாண்டகத்திலே முதல் பாட்டில் மணி உருவில் பூதமைந்தாய் என்று தொடங்கி அப்ராகிருத திருமேனியை சொல்லி மேகவண்ணா என்று நிறைவு பாட்டிலும் அத்திருமேனியையே சொல்லி நிறைவுபடுத்தினார். திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்களையும் 3 பிரிவாக பிரிப்பதை பார்த்தோம். முதல் 10 பாசுரங்கள் ஆழ்வார் தாமான தன்மையிலும், நடு 10 பாசுரங்கள் தலைவி நிலையை, அவள் அடைந்த தன்மையை அவருடைய திருத்தாயார் கூறுவனவாகவும், கடைசி 10 பாசுரங்கள் தலைவி நிலையில் உள்ள ஆழ்வார் தோழிகளுடன் பேசுவதாக அமைந்தவை. இவற்றை பகவத்கீதையில் கண்ணபிரான் தன்னுடைய பக்தர்களை பற்றி கூறுவதுடன் ஒப்பிடுகிறார் ஆச்சாரியர் பட்டர். கீதையில் 10ஆம் அத்தியாயம் 9வது ஸ்லோகம், மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்த மாம் நித்யம் துஷ்யந்தி சம ரமந்தி ச. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் என்ற இந்த 3 சொற்றொடர்களையும் இந்த 3 பத்துக்களுடன் சமன்படுத்தி ஆச்சாரியர் பராசர பட்டர் உரை வியாக்கியானம் அருளியிருக்கிறார். மச்சித்தாக என்னிடம் வைத்த சிந்தையராய், மத்கத பிராணாக என்னை பிரிந்தால் தரிக்க முடியாதபடி என்னிடம் உயிரானவர்களாய், போதயந்த பரஸ்பரம் தாங்கள் என்னை அனுபவித்தது பற்றி ஒருவருக்கொருவர் தெரிவித்து கொண்டவர்களாய் என்னுடைய பெருமைகளை பேசியும் கேட்டும் மகிழ்கிறார்கள் என்று கண்ணன் கூறுகின்றார். ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் முதல் 10 பாசுரங்களில் எம்பெருமானிடம் வைத்த சிந்தையுடைய முனிவர்களைப் போலே தாமான தன்மையில் பேசுகிறார். இது மச்சித்தாக என்றபடி ஆகிறது. எம்பெருமான் தன் மீதுள்ள அளவற்ற அன்பினால் தான் மூச்சடங்கி தன் நிலைமையை தானே பேச முடியாமல் தன் தாயார் பேசுவதாக அமைந்தது 2வது 10 பாசுரங்கள். அது மத்கத பிராணாக ஆகிறது. தனக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள தொடர்பை தன் தோழியர்களுக்கு அறிவித்தும் அவர்கள் வார்த்தையை கேட்டு தான் தரித்தும் பேசுவதாக அமைந்தது 3வது 10 பாசுரங்கள். அது போதயந்த பரஸ்பரம் என்றபடியாகிறது. இப்படி கண்ணபிரான்
தன் அடியவர்களை பற்றி கூறிய 3 நிலைகளுக்கும் உள்ள பொருத்தத்தை ஆச்சாரியர் பட்டர் அழகாக விளக்கியுள்ளார். இனி திருமந்திரம், துவயம், சரமஸ்லோக பொருள்கள் இந்த 3 பாசுரங்களிலும் அமைந்துள்ளதை 30 பாசுரங்களிலும் அமைந்துள்ளதை பட்டர் எவ்வாறு விளக்குகிறார் என்பதை பார்க்கலாம். முதலில் திருமந்திர பொருளை காண்போம். ஓம் என்னும் பிரணவத்தால் ஈஸ்வரனுக்கு அடிமையாயிருத்தல் உணர்த்தப்படுகிறது. நமக என்னும் பதத்தால் பகவானுக்கு வசப்பட்டிருத்தல் உணர்த்தப்படுகிறது. நாராயணாய என்பதால் கைங்கரியம் தெரிவிக்கப்படுகிறது. ஓம், ஆ, உ, ம். ஓம் அவற்றுள் இம் மகாரம் அறிவோடு கூடிய ஆன்மா, ஆ எம்பெருமான், உ ஈஸ்வரனுக்கே நாம் அடிமைப்பட்டவர்கள். நாராயணாய ஆய என்ற 4ஆம் வேற்றுமையால் கைங்கரியம் உணர்த்தப்படுகிறது. எண்ணுருவில் நின்ற எந்தை முதல் பாசுரத்திலே, திருநெடுந்தாண்டகம் முதல் பாசுரத்திலே எண்ணுருவில் நின்ற எந்தை என்று சொல்லுவதால் பிரணவம் சொல்லப்பட்டது. தளிர்புறையும் திருவடி என் தலைமேலவே என்பதால் நமக பதத்தின் பொருள் உணர்த்தப்படுகிறது. மின்னுருவாய் பொன்னுருவில் என்று தொடங்கி அனல் உரு வரை நாராயண பதப்பொருள் சொல்லப்பட்டது முதல் பாசுரத்திலே. துவயப்பொருள் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய. ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக என்பதுதான் துவயம். இதன் பொருள் எப்படி சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கலாம். பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு ஈஸ்வரனுடைய 2 திருவடிகளையும் உபாயமாக பற்றுகிறேன். பெரிய பிராட்டியாரும் ஈஸ்வரனுமான சேர்த்தியில் என்றும் கைங்கரியத்தை செய்வானாக என்பது இந்த மந்திரத்தின் பொருளாகும். துவயார்த்தம் இந்த பிரபந்தத்தில் சொல்லப்பட்டது எப்படி எனில், வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்றும் 13ஆம் பாசுரத்தில் சொன்னபடி, அடுத்து 14ஆம் பாசுரத்திலே திருமாலை பாடக்கேட்டு என்றும் ஸ்ரீமத் என்ற சொல்லின் பொருள் உணர்த்தப்படுகிறது. கன்றுமேய்த்தி நிதுகந்த காளாய் என்று 16ஆம் பாசுரத்தில் தொடங்கி துன்று குழல் கருநிறத்தென் துணையே என்கிற அளவாக நாராயண பத பொருள் சொல்லப்படுகிறது. அடி இணையும் கமல வண்ணம் என்று சரண பதப்பொருள் சொல்லுகையாலும், இது செய்தார் என்றும் பேர்பாடி என்றும் சரண பதப்பொருள் சொல்லப்படுகிறது. நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்றும் நீராடப் போனாள் என்றும் 18, 19ஆவது பாசுரங்களில் சொன்னது பிரபத்தியே என்பதன் பொருள் சொல்லப்படுகிறது. பாவை மாயன் மொய்யகலத்துள் இருப்பாள் என்றும் பித்தர் பனிமலர் பாவைக்கு என்றும் உத்தரகண்டத்தில் ஸ்ரீமத் சப்தார்த்தம் சொல்லுகையாலும், பாறை உண்டு முதலியவற்றால் உத்தரகண்டத்தில் நாராயண பதப்பொருள் சொல்லுவதாலும், பேர்பாடி தன்குடந்தை நகரும்படி என்று நமக பதப்பொருள் சொல்லுவதாலும் துவயமந்திர பொருள் உணர்த்தப்பட்டது. இனி சரம ஸ்லோகார்த்தம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்ச இஷ்யாமி மாசுசக. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்ச இஷ்யாமி மாசுசக. இது பகவத்கீதையின் 18ஆவது அத்தியாயத்தின் 66ஆவது ஸ்லோகம். இது சரம ஸ்லோகம். கர்ம ஞான பக்தியோகங்களை மேற்கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள் என்னை சரணடைந்தால் நான் அந்தந்த அரிய உபாயங்களின் இடத்தில் இருந்து அவ்வவற்றின் பலன்களை கொடுப்பேன் என்கிறான். இது எப்படி இந்த பிரபந்தத்தில் சொல்லப்படுகிறது என்றால், கைவளையும் மேகலையும் காணேன் என்று 22ஆவது பாசுரத்திலும், இரு கையில் சங்கு இவை நில்லா என்று 24ஆவது பாசுரத்திலும் சொல்லப்பட்டவை சர்வதர்மான் பரித்யஜ்ய என்னும் சொற்களின் பொருளை உணர்த்துகின்றன. கருமுகிலே ஒப்பர் வண்ணம் என்றும், ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்ற ஆளியேந்தி இங்கே வந்து என்றும் 24ஆம் பாசுரத்தில் சொல்லப்பட்டது. கையும் சங்குமாய்க்கொண்டு காட்சி தருவதால் மாம் ஏகம் என்ற பதப்பொருள் சொல்லப்பட்டது. எந்தன் பொன்னிலங்கு முலைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு என்றும், அன்று ஆயர்குல மகளுக்கு அரையன் தன்னை அடிநாயேன் நினைந்திட்டேனே என்றும் சரணம் ரஜ என்னும் பதங்களின் பொருள்
குறிப்பிடப்பட்டது. மின்னும் மாமலை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே என்று 30வது பாசுரத்தில் சொல்லப்பட்டது அகம் என்ற சொல்லின் பொருளாகும். அருளாய் என்ற இடத்தில் என்னை அருளாய் என்று வேண்டுகையால் துவா என்ற சொல்லின் பொருளும், தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார்தாமே என்று சர்வ பாபேப்பியோ மோட்சயிஷ்யாமி என்கின்ற சொற்களின் பொருளும் அருளாய் என்றதால் மாசுசக என்ற சொல்லின் பொருளும் உணர்த்தப்பட்டது எனலாம். பக்தி இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன், மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேன், இவற்றால் பக்தி உபாயம் உணர்த்தப்பட்டது. பிரபத்தி அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்று 12ஆம் பாசுரத்தில் சொன்னது தலைவனுடன் கூடுவதற்கு உபாயம் சிந்தித்தாலோ என்று தோழியை கேட்கையாலும், பொற்றாமரை கயம் நீராடப் போனால் என்று சிந்தித்து உபாயத்தை மேற்கொள்வதாலும் பிரபத்தி சொல்லப்பட்டது. அடுத்து புருஷகாரம். பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து புலவி தந்து என்று 24ஆம் பாசுரத்தில் சொன்னது மேலான தலைவர் கூடியதால் புருஷகாரம் சொல்லப்பட்டது. இவ்வாறாக பட்டர் தம் வியாக்கியானத்தில் விளக்கி அருளுகிறார். இதன் மூலம் தத்துவார்த்தங்கள், வைணவ தத்துவார்த்தங்கள், திருமந்திர அர்த்தம், துவய அர்த்தம், சரம ஸ்லோகார்த்தம் இவை மூன்றும் கூறப்பட்டது. பிரணவார்த்தம் விரிவாக சொல்லப்பட்டது. கீதையின் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் என்பதும் இந்த 30 பாசுரங்களுடன் எப்படி ஒற்றுப்போகிறது என்பதும் சொல்லப்பட்டது. பின்னர் திருமந்திர பொருளை அற்புதமாக பாசுரங்கள் மூலம் விளக்கம் தெரியப்படுத்தப்பட்டது. அதுபோல் பின்பு திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் மூன்று முக்கியமான அர்த்தங்களின் பொருள் இந்த பாசுரங்கள் மூலம் விளக்கப்பட்டது. அதுபோக பக்தி, பரபக்தி, புருஷகாரம் இவையெல்லாம் எப்படி சொல்லப்பட்டது என்பதை அற்புதமாக ஆச்சாரியர் பராசர பட்டர் வியாக்கியானத்தில் அருளி செய்திருக்கிறார். ஆக இந்த பிரபந்தமே வைணவ தத்துவார்த்தங்களை தரக்கூடியது என்பதை நாம் அறியலாம். ஆச்சாரியர் பட்டரும் ஆச்சாரியர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையும் அருளி இருக்கக்கூடிய வியாக்கியானங்களால் தான் இவை உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு புரிய வந்தவை. அவர்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாடி இந்த பிரபந்த அனுபவத்தை நிறைவு செய்வோம். திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டக வியாக்கியான உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. எம்பெருமான் நாராயணன் முழுமுதற் கடவுள், அவர் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ரங்கநாத முந்திரி ரங்கநாயகி பிரியன் ரங்கராஜ பகவத் சுவாமி ஆச்சாரியர் பராசர பட்டர் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பின் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.